இத்தனை வருஷமா இந்த டாலர் தான் ஒரு மிகப்பெரிய கிங். அதாவது நம்ம சொன்ன ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் மாதிரி எல்லா நாட்டுக்கும் போய் நாட்டாம பண்ணிட்டு இருந்தான் இல்லையா. ஸோ மார்ச் 2026 இட்ஸ் கோயிங் டு பி அ ஹிஸ்ட்ரி சேஞ்ச் இயர் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல எப்போ உள்ள இறங்கி பிரச்சனை பண்ணாங்களோ, இப்போ இது டாலர் ஒரு சரியான அடி வாங்குறதுக்கான வருஷம் இருக்க போகுது. ஸோ டாலர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட அது இருந்திருக்கணும் இல்லை. ஸோ இதுக்கு டாலர்ஸ் முன்னாடி கண்டிப்பாக யாரோ ஒரு பெரிய பெரிய தலைக்கட்டு, ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்தானே இவர்கிட்ட வந்திருக்கோம். ஸோ அவர் யாரு அங்கிருந்து பார்ப்போம். அவர் யாருன்னா, ஸோ இந்த டாலர் பெருசா வர்றதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோட இந்த பவுண்ட் தான் உலகத்தையே ரூல் பண்ணிட்டு இருந்தது. லண்டன் தான் இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய பேங்க்கு. அதுக்கு ஒரு 1800 வருஷத்துல சொல்றேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படி இவங்க டாலர்ஸ் இதாருன்னா, அதுக்கு நீங்க நம்ம வேர்ல்டு வார் 1க்கு போனோம். ஸோ பிரிட்டன் அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, போர் தொடுக்கும் போது இருக்கிற கோல்டை வச்சு தான் அவங்க அந்த போரை இது பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிற எல்லா கோல்டையும் வச்சு அந்த வேர்ல்டு வார் 1 வார்ல எல்லாமே போனதுனால நிறைய கடன் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கினாங்க. அது எந்த அளவுக்கு கடன் வாங்கினாங்கன்னா, திருப்பி அவங்களால கொடுக்க முடியாத லெவலுக்கு அவங்க கடன் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்களோட கரன்சி கம்மியாயிட்டே வந்தது. இவங்களோட மேலே ஆட்டோமேட்டிக்கா ஏறிட்டே இருந்தது. இது வேர்ல்டு வார் 1ல. வேர்ல்டு வார் 2ல சுத்தமா சோழி முடிஞ்சுச்சு. யூரோப் கிட்டத்தட்ட சர்வநாசம் அந்த லெவலுக்கு. 1944ல அப்பதான் அந்த இதை ஆரம்பிக்கிறாங்க, பிரெண்டன் உட்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒண்ணு. அப்பதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாலர்ஸ் கோல்டு யூஎஸ் கிட்டத்தட்ட 70% ஆஃப் வேர்ல்டு கோல்டு ஃபுல்லா இவங்ககிட்ட தான் இருந்தது. ஸோ அப்போ எல்லா நேஷன்ஸ் எல்லாமே ஒன்னா கலந்து, சரி ஓகே கரன்சி எல்லாமே டாலர்ஸ் கூட லிங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ டாலர் என்ன பண்ணுச்சுன்னா, டாலர் போய் கோல்டு கூட லிங்க் ஆச்சு. ஸோ இது 1971ல என்ன ஆச்சுன்னா, யூஎஸ் கோல்டு ஒரு தட்டுப்பாடா போயிட்டு இருந்துச்சு. அங்க பிரான்ஸ் கூட அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு பிரான்ஸ்காரன் என்ன சொல்லிட்டான்னா, இந்தா நீ வச்சுக்கோ, உன் டாலர்ஸ் எல்லாம் நீ வச்சுக்கோ, எனக்கு கோல்டு எல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோல்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் ஷிப்ல வச்சுட்டு போயிட்டான். ஸோ இதை பார்த்த மற்ற நாட்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்தாங்க டாலர்ஸ் எல்லாம் நீங்க வச்சுங்க, திருப்பி கோல்டா கொடுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது இங்க ஒரு பயங்கரமான நெருக்கடிக்கு யுஎஸ் இதாச்சு. ஸோ அப்போ இருந்த பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் அவர் என்ன பண்ணாரு, சிம்பிளா அது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த செயினே கட் பண்ணி விட்டான். அதாவது கோல்டுக்கும் கரன்சிக்கும் டாலர்ஸ்க்கும் லிங்க் ஆயிருந்த ஒரு செயினை கட் பண்ணி விட்டு அந்த இதே கேன்சல் ஆயிடுச்சு, டீலே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போதான் என்ன பண்ணாரு, 1974ல சவுதி அரேபியா கிட்ட போயிட்டு அங்க ஒரு டீல் போட்டார். அந்த டீல் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அசைக்க முடியாத ஒரு இதா இருக்குது. என்ன டீல்னா, பெட்ரோ டாலர் டீல். க்ரூட் ஆயில்ஸ் அங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஏன்னா பை ஜியோகிராபிக்கலாவே அங்க இருக்கிறதுனால அங்க கிடைக்கும். அவங்க அதை மட்டும் வச்சு என்ன பண்ண போறானுங்க, ஸோ அதை வேற ஒரு நாட்டுக்கு வித்து தான் ஆகணும். ஸோ அதை விற்கும் போது இவரு போய் அந்த நேரத்தில் என்ன டீல் போடுறாருன்னா, சரி நீங்க நீங்க எவ்வளோ க்ரூட் ஆயில்ஸ் எந்த கண்ட்ரிக்கு நீங்க எவ்வளோ பண்ணாலும் அந்தந்த ஓன் கண்ட்ரியில கொடுக்குற காசுல வேண்டாம், யூஎஸ் டாலர்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நீங்க இது மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நான் பண்ணி தரேன் அப்படின்னு அந்த டீல்ல போடுறாங்க. தேவையான சப்போர்ட் மிலிட்ரி சப்போர்ட்ஸு, அப்புறம் அந்த வேர்ல்ட் பேங்க்ல இவங்களை மெம்பரா சேர்க்கி, அதாவது மிடில் ஈஸ்ட்டை மெம்பரா சேர்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு இப்போ யாரெல்லாம் வாங்கிட்டு போறாங்களோ, சவுதி அரேபியாவோ இல்லை மற்ற இதுல இருந்து க்ரூட் ஆயில்ஸ் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்க எல்லாருமே யூஎஸ்ல தான் கொடுக்கணும், டாலர்ஸ்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்ககிட்ட டாலர்ஸ் நிறைய ஆயிடும். ஸோ இவங்க மிடில் ஈஸ்ட் என்ன பண்ணுவானுங்கன்னா, போயிட்டு அது யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ல திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணா அங்க திருப்பி என்ன ஆகும்னா, அந்த டாலர்ஸ் அங்க சுத்தி திருப்பி அமெரிக்கா கையில தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல போகும்போது தான் யூஎஸ் டாலர்ஸ் குளோபல் ரிசர்வ் கரன்சியா மாறி அது ஒரு இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு டாப் லெவல்ல இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இதுதான். ஸோ இவன் ஒருத்த மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறானேன்னு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே பாக்குறானுங்க. ஸோ இதாகும் போது என்னடா இது இவனோட கரன்சி மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு ஆப்வியஸ்லி பார்ப்பாங்க இல்லையா. இது பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஸ்லோவா சில பேர் மட்டும் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இந்த பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2001ல என்னவோ ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த ஃபார்முலா பொலிட்டிக்கல்ல என்ட்ரி ஆனது என்னவோ 2009.
2009 வந்து ரஷ்யாவில் உள்ள ஃபார்மலாக இதாகிறாங்க. IMFஓ இல்லை வேர்ல்ட் பேங்கோ நம்ப வேணாம், ஸோ நம்மளுக்குன்னு ஒன்று உருவாக்கிப்போம் அப்படின்னு உருவாக்குனது தான் இவங்க இதில். இப்போ இது ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் வந்து கண்டிப்பாக யார் யாரெல்லாம் 2024 எக்ஸ்பான்ஷன்லாம் யாரெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஜிப்ட், எத்தோப்பியா, அப்போ தான் வந்து உள்ளே வந்து சேர்ந்தாங்க. ஈரானும் அப்புறம் UAE அண்ட் இந்தோனேஷியா, இவங்கெல்லாம் 2025 உள்ள வந்து சேர்ந்தாங்க பிரிக்ஸில். ஆனால் இந்த பிரிக்ஸ்ன்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் வந்து இந்த டாலர் சிஸ்டம் விட்டு வெளில போற ஆரம்பிச்சாங்களோ அவங்கள நீட்டாக பிளான் பண்ணி அவங்கவுங்க மேலே என்னென்னலாம் சாங்ஷன் போட முடியுமோ போட்டு அழகா அசாசினேட் பண்ணிட்டானுங்க. அதை நான் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பழி போட்டு இது பண்ணானுங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கோசம் தான் இந்த பிரிக்ஸ் ஃபார்மேஷனே ஆச்சு. ஸோ எல்லாரும் இந்த யூனிட்டியாக இருப்போம் அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தும் சில கண்ட்ரிஸ் மேலே இன்னுமே அவனுக்கு ஒரு கண் இருக்கு. அதோட தொடர்ச்சி தான் இப்போ 2026 ட்ரம்ப் மாமா செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, தப்பான ஒரு ட்ரிகரை புல் பண்ணுது. இவனுங்க பண்ண வேலை என்னன்னா, மறுபடியும் இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்னு ஒன்று பண்ணி ஈரானை எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தானுங்க. அது எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தானுங்கன்னா தூக்கிடலாம். ஏன்னா இப்போ மொத்த மிடில் ஈஸ்டும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ இவன் எப்படி நம்ம அந்த டாலர் சிஸ்டம் விட்டு வெளில போகலான்னு சொல்லலாம். இவன் மெயின் அதுதான். ஆனால் நம்மளுக்கு வெளியில சொல்ற நியூஸ் எல்லாம் என்னன்னா, இவங்க வந்து நியூக்ளியர் இது ஸ்டார்ட் வெப்பன் பண்றாங்க அப்படின்னு. பட் ஆனால் இவங்க கிட்ட அந்த February 2nd வீக்லேயே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் பண்ண போறது இல்லை, எங்களால் உங்களுக்கு எந்த இதுக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு யூஎஸும் ஒத்துக்குச்சு, ஓகே அப்படியா அப்படின்னு. ஆனா இது எல்லாமே ஒருத்தன் பேச்சை கேட்டுன்னு இப்ப ஆரம்பிச்சு எந்த நிலைமையில வந்து நிக்கிறாருன்னா இப்போ. ஸோ ஆக்சுவலி இவங்க பிளான் பண்ணது என்னென்ன, யூஎஸ் பிளான் பண்ணது, அதாவது இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியை வச்சு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இங்க ஈரானோட மிலிட்ரி பேஸை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆயில் எல்லாம் எதுவும் தொட வேணாம், ஏன்னா வந்து ப்ரைஸ் ஸ்டேபிளா இருக்கணும், ட்ரேட்ஸ் நடக்கணும், டாலர்ஸ்க்கு எதுவும் முக்கியமா எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் பார்த்தாங்க. பட் ஆனால் இந்த மனுஷன் தான் ஒரு மாதிரி ஈகோஸ்டிக் புச்சம் வச்சு, ஏதாவது கொஞ்சம் சொன்னால் லைட்டாக சூடேற்றி விட்டாலும் ஒரு மாதிரி இதாகிடுவான். இவன் எப்போ போய் அந்த சுப்பீரியர் லீடரை முடிச்சு விட்டானுங்களோ அங்கே அவனுங்க பற்றினானுங்க. ஸோ அவங்க பற்றிட்டு அவங்க சும்மா விடுற மாதிரி இல்லை. இப்போ அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, எங்கள் மொத்த இதுவுமே மிலிட்ரியோட, ஏன் எங்கள் நாட்டில் இருக்கிற மொத்தமே அழிஞ்சாலும் சரி நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இப்போ அடிக்கிற ரிவர்ஸ் வந்து அது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களோட ஆயில், அதாவது ஆயில் ரிஃபைனரி அடிக்கிறீங்களா, நாங்கள் டாலர்ஸில் கை வைக்கிறோம் அப்படின்னு இப்போ சைனா உள்ள வந்து ஒரு பெரிய கேம் ஆடி இன்னைக்கு டாலரை மொத்தமாக சோழி முடிக்கிறதுக்கான வேலையை முழுசாக பார்த்துட்டானுங்க. ஸோ இருக்கிறதுலே லண்டனில் ஒரு பெரிய அனலிஸ்ட் இருக்காங்க, சாத்தம் ஹவுஸ்ன்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா, ஈரான் யூஸ் பண்ணுற வெப்பன் பேர் வந்து யுவான், அதாவது சைனீஸ் கரன்சியோட வெப்பன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால யூஎஸ் வந்து பான ஒரு நோக்கத்தில் ஈரான் மேலே கை வச்சுட்டாங்க. இது பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு யூஎஸ்க்கு. அதுவும் முக்கியமாக இது டாலர்ஸ்க்கு ஒரு பெரிய அடியும் இருக்கு. ஸோ அவனுக்கு என்னன்னா, நம்ம ஆயில் அடிக்கலைனாலும் பரவாயில்ல, பட் அவங்க டாலர்ஸை அடித்து இப்போ வந்து இந்த பேமெண்ட் கேட்வே வந்து யுவான்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்துக்கு ஈரான் வந்து இப்போ இன்னைக்கு நேற்று ரெடியா இல்லை, அவனுங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ரெடியா இருக்காங்க இந்த ஒரு நாட்களுக்கோசரம். இந்த February 28 அடிச்சானுங்க இல்லையா, ஸோ இதுக்கு ஒரு 20 இயர்ஸா அவங்களோட மிலிட்ரியை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்குது ஈரான். இது நடக்கும்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஈரான் பண்ற விஷயம் தான் சூப்பர். இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு ஆயில் இந்த ஷிப் டிரான்சாக்ஷன் ஆகணும் அப்படின்னா எனக்கு நீங்க வந்து எய்தர் அதாவது ஈரானோட அவங்க நாட்டு காசுல கொடுங்க, இல்லைன்னா எனக்கு சைனீஸ் யுவான்ல எனக்கு கொடுங்க, இதை நீங்கன்னா உங்களோட ஷிப்பு வந்து வெளில போகலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா ஒரு 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 இதை காப்பாத்திட்டு வந்தது. இதை ஒரு 50 பெட்ரோ டாலர் காப்பாத்திட்டு வந்தது ஈரான் இப்போ சுக்குநூறா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குது. சரி, இது ஈரான் வந்து இப்போ பண்ணதா இல்லை, ஏன்னா இது ஈரான் பார்த்துட்டே இருக்கு இல்லைங்களா, யாரெல்லாம் வந்து இந்த பெட்ரோ டாலர்ல இருந்து வெளில போறாங்களோ அவங்க மேல எல்லாம் என்னென்னலாம் ஒரு அக்யூசேஷன் வச்சு அவங்கள அழகா முடிச்சு விட்டாங்களோ. ஸோ இது இந்த டைமுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. கரெக்டா இந்த டைமுக்கு ட்ரம்ப் போய் உள்ள அடிச்சாப்புல. இப்போ இது தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு
யுவான்ல கொடுங்க, நான் உங்களோட கப்பல் வெளில அனுப்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து போச்சுன்னா கண்டிப்பா வெறிய சீக்கிரத்துல இந்த டாலருக்கு மோசமான அடி கேரண்டி. நீங்க கேட்கலாம், எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம ஈரான் வந்து சைனீஸ் டாலர்ஸ் அதாவது யுவான்ல வாங்குது அப்படின்னு. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, இவங்க 2 பேருக்கும் பல வருஷமா அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ இது மெயின் இன்னொரு ரீசன் என்ன, மெயின் ரீசன்னா சைனா தான் வந்து கிட்டத்தட்ட 80 to 90% ஆயில் வந்து ஈரானியனோட ஆயில் வாங்குது சைனா. அதுவும் எதில் கொடுத்து வாங்குறாங்கன்னா யுவான்ல, அதாவது அவங்க கொடுத்த கரன்சிலேயே. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்களோட கரன்சி, சைனீஸோட கரன்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்க வந்து யூஎஸ்ஐ நம்பவே மாட்டானுங்க. ஏன் உங்களுக்கு இன்னொன்னும் சொல்லணும்னா, இது அவனுங்க மேலதான் இப்ப தேவையில்லாம அவங்க வேற வேற ஏதோ சாப்பிட்டாங்க, கோவிட் அங்கே தான் பரவச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் இதை பத்தி நிறைய நியூஸ் இப்ப பார்க்க தான் தெரியுது. எனக்கு நான் ரொம்ப நம்புறேன், சைனால இருந்தெல்லாம் கொரோனா ஸ்டார்ட் ஆகலைங்க. இது முழுக்க பண்ணது எல்லாமே இந்த வெஸ்டர்ன்ல இருக்கிறவங்க மட்டும்தான். வெறும் ஆயில் வாங்கி போறதுனால மட்டும் சைனா கூட ஒன்றும் அவ்வளோ ஒரு நெருக்கமான இதெல்லாம் இல்லை. சரி, அவங்களுக்குள்ள ஒரு 25 years ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்கு. இன்னொன்று மெயினாக சைனா சொல்லியிருக்கிறது என்னன்னா, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எனர்ஜி செக்டர்ஸ், ஃபியூச்சரோட பெரிய பெரிய பில்டிங்ஸு, டேம்ஸ், இது எல்லாமே வந்து சைனா நாங்கள் கட்டித்தரோம், இருக்கிறதுலே ரொம்ப கம்மி காஸ்ட்டாக நாங்கள் கட்டித்தரோம்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஒரு ட்ரேட்னால தான், அந்த ஒரு டீல்னால தான் ஈரான் வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சலுகை பண்ணுது. இப்போ ஸ்லோவா டாலர்ஸ்ல இருந்து ஸ்லோவா இல்லை, எனக்கு தெரியும் இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி ஈரானை வந்து அந்த அளவுக்கு ஒரு கார்னர் பண்ணி இனிமேல் வெஸ்டர்ன் கண்ட்ரி சைடு எந்த ஒரு இதுலயும் உள்ள நுழையாத மாதிரி எல்லாம் பண்ணிட்டானுங்க. ஸோ ஈரானுக்கும் இப்போ வேற வழி இல்லை. ஓகே, இப்போ இந்த ஷிஃப்ட் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். எப்படி வந்து இந்த ஷிஃப்ட் நடந்ததோ, இவங்க ஃபுல்லா தினாராய் போய் இங்கிருந்து இங்க ஒரு பவர் வந்ததோ, இப்போ ஆப்வியஸ்லி நீ ஒருத்தனுக்கு குழி தோணுனா உனக்கு பின்னாடி ஒருத்தன் குழி தோண்டுவான்ல. அதனால இப்போ இது டாலரோட அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பயம் இப்போ யூஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும், அனாலிசிஸ்ட் இருக்கிற டாப் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஒரு நாள் ஒன்னொன்னு உள்ளிட்டு இருக்காரு மிஸ்டர் ட்ரம்ப். ஒரு நாள் வந்து இல்ல நான் வந்து ஈரானை முடிச்சு விட்டுருவேன், அவ்வளவுதான் முடிச்சிட்டேன், ஒண்ணுமே இல்லைன்னா. இப்போ இன்னொரு நாள் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு புத்திசாலியா இருக்கும் ஈரான் நினைச்சு கூட பார்க்கல, செம்ம ஸ்மார்ட் ஆகுறாங்கன்றான். ஸோ கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா, அங்க ஒரு உள்கட்சி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய இதே போயிட்டு இருக்குது, ட்ரம்ப்பை வந்து எப்படியாவது பிரசிடென்ட் தூக்குங்கன்னு. ஏன்னா வெஸ்டர்ன் மீடியா வந்து அவ்வளோ சீக்கிரம் அவனுங்களோட இது இல்லாம வெளியில ஒரு நியூஸ் அவ்வளோ சீக்கிரம் கசியாது. இது அங்க உள்ள இருக்கிற அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது. லெட்ஸி. இப்போ இருக்கிற பிக்கஸ்ட் ஸ்டேக் இருக்கிறது யாருக்குன்னா பிரிக்ஸுக்கு தான். ஏன்னா இப்போ இந்த பிரிக்ஸ் வந்து 25% ஆஃப் ஏதாவது இன்ட்ரா ட்ரேட், அதாவது இந்த கண்ட்ரிஸ்குள்ள ட்ரேட் பண்றது எல்லாமே அவங்க லோக்கல் கரன்சில ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்து வெஸ்டர்னோட இது வேண்டாம், டாலர்ஸ் வேண்டாம்னு சொல்லி தான் இவங்க உருவாக்குறது இல்லையா. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அந்த பிரிக்ஸ் பே, அப்புறம் பிரிக்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிளாக் செயின் மாதிரி ஒன்று போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, வித்தவுட் டாலர் சிஸ்டம், இல்லை டாலர்ஸ் இல்லாமல். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பிரேசில்ல இருந்து ரஷ்யா எதனா வாங்கினாவோ, இல்லை ரஷ்யாலேருந்து இந்தியா எதனா வாங்கினாவோ, ஸோ இவங்க எதனா வாங்கினா அவங்க லோக்கல் கரன்சிலே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் உள்ள சேர்க்குறாங்க. வேற யாருன்னா வரவங்க கூட உள்ள வரலாம், வாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா அந்த வெஸ்டர்ன் பாலிசி வர்னபிலிட்டிலேருந்து, அதாவது இந்த டாலர்ஸோட பாதிப்புலேருந்து நீங்க வெளில வரணும்னா நீங்க பிரிக்ஸ்ல கூட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு இது போகுது. ஒரு சின்ன கீ ஃபேக்டரா இருக்கும் இந்த வருஷம் இந்தியா. ஈரான் வந்து துணிஞ்சு இந்த ஒரு முடிவை இப்போ எடுத்துடுச்சு. ஏன்னா இப்போ ஈரான் வந்து அஃபிஷியலி பிரிக்ஸ்ல இருக்கு. ஸோ ஈரான் இப்போ துணிஞ்சு இந்த முடிவு எடுத்துடுச்சு. என்னன்னு, இப்போ இங்கேருந்து ஷிப் அங்கே போகணும்னா எனக்கு வந்து டாலர்ஸ்ல வேண்டாம், எனக்கு நீங்க யுவான்ல கொடுங்கன்னு எடுத்துடுச்சு. இப்போ அடுத்து பிரிக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்தாங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளவே டாலரோட சோழிய முடிச்சிருவாங்க. ஸோ த எரா ஆஃப் ஒன் கிங், அதாவது இந்த தலையோட ஆட்டம் முடிய போது. எப்படி இங்க பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ்ல இருந்து இப்போ இங்க ஒரு ஷிஃப்ட் ஆச்சோ, இப்போ இங்க இருந்து இவர்கிட்ட இந்த பிங்க் நோட்டு கிட்ட ஷிஃப்ட் ஆக போகுது. இல்ல ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. டியூ டு ட்ரம்ப் எபிக் ஃபியூரி, ருபீஸ் அண்ட் யுவான் ஹோல்ட்ஸ் தி வெயிட் நவ். ஸோ நம்மளோட கரன்சிக்கும் யுவானுக்கும் தான் இப்போ நிறைய ஒரு மதிப்பு வந்திருக்கு. அண்ட் இது எப்பயோ ஒரு நாள் ஆக வேண்டியது தான். பட் என்ன, இப்போ நம்மளே நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம், இட்ஸ் ஆல் லைக் ஜஸ்ட் கிளாக் வெண்ட் ஃபாஸ்டர் மாதிரி இது சீக்கிரமா நடந்துடுச்சு. ஸோ நான் சொல்ல வந்தது இதுதான். ஸோ and this is Pradeep's POV, I mean Pradeep's point of view.
அண்ட் இப்போ இந்தியா அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு மூவ் எடுக்கலாம்னு உங்களுக்கு தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா, தப்பான இது சொல்லியிருந்தா சாரி, மன்னிச்சுங்க. இது எல்லாம் ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சி எவ்ரி டாபிக் ஹோல்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 10 minutes ஆஃப் டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன். பிகாஸ் இப்போ இது பெட்ரோ டாலர்ஸ்க்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரியே வேற. ஸோ நான் இது சும்மா ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டேன், பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் இப்படி பண்ணாருன்னு. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அதுக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கும் ஒரு இட்ஸ் லைக் நிறைய இருக்கு. கண்டிப்பாக வரும். ஷுவராக நான் எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ பண்ண எனக்கு ரொம்ப ஆசை தான். இட்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்னால எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் தோ 1, 2, 3 பார்ட்ஸ் ஆகிடுது எல்லாமே. அண்ட் ஹோப் யூ லைக் இட் அண்ட் ஹோப் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பாய்.